ஆம்பூரில் நடைபெற்ற ரம்சான் சிறப்பு தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களுக்கு தேமுதிக கழக பொருளாளர் மாநிலங்களவை உறுப்பினருமான எல்.கே. சுதீஷ் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது செய்தியாளர் சந்திப்பில் திமுக 200 இடங்களில் அபார வெற்றி பெறும், அதிமுக டெபாசிட் இழக்கும் என தெரிவித்தார். இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஈகை திருநாள் எனப்படும் ரம்சான் பண்டிகை தமிழகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது. ஒரு மாத கால புனித ரமலான் நோன்பை நிறைவு செய்யும் விதமாக நேற்று பிறை தென்பட்டதை தொடர்ந்து இஸ்லாமிய மக்கள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடினர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் பாரம்பரியமான முறையில் புத்தாடை அணிந்து மசூதிகள் மற்றும் ஈத்கா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் தேமுதிக கழக பொருளாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எல்.கே. சுதீஷ் அவர்கள் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு தொழுகை முடிந்து வெளியில் வந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கைகுலுக்கி ரம்சான் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் திமுக 200 இடங்களில் அபார வெற்றி பெறும் என்றும், அதிமுக டெபாசிட் இழக்கும், தேமுதிக திமுக கூட்டணி தொகுதி பேச்சுவார்த்தைக்கு பின் எந்தெந்த தொகுதியில் போட்டி என தலைமை அறிவிக்கும், தேமுதிக கூட்டணி அபார வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம்.கே. ஹரிகிருஷ்ணன், ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் புருஷோத்தமன், வேலூர் மாவட்ட கழக செயலாளர் பிரதாப், மாவட்ட அவைத்தலைவர் ஜி. கண்ணன், மாவட்ட கழக பொருளாளர் ஐ. ஆஞ்சி, பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆர். வாசு, ஆர். சி. சிவகுமார், எல். குணபாலன், எல். ஜி. கேசவன், மாவட்ட துணைச் செயலாளர் சி. எஸ். சரவணன், ஆம்பூர் நகர கழக செயலாளர் சி. கே. தேவேந்திரன், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வாய் யோகநாத், கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி. கார்த்திக் செல்வன், கந்தளி வடக்கு ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் கேப்டன் சி. ரமேஷ், திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ. சரவணன், மாதனூர் ஒன்றிய கழக செயலாளர் ஜி. ஜான்சன், மாதனூர் ஒன்றிய கழக செயலாளர் ஆர். நவீன்குமார், சி. எம். மணிகண்டன், ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி. எம். அண்ணாமலை, ஜோலார்பேட்டை மத்திய ஒன்றிய கழக செயலாளர் கோவிந்தராஜ், மாவட்ட வர்த்தகணி செயலாளர் கே. மகேந்திரன், ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி. அருள்மணி, நாட்டம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தும்பேரி பழனி, ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர். கே. குமார், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம். சரவணகாந்த், கந்தளி ஒன்றிய பொருளாளர் பி. மோகன், கந்தளி வடக்கு துணை செயலாளர் சி. பிரபு, திருப்பத்தூர் மாவட்ட ஐடி விங் துணை செயலாளர் எம். அரிகுமார், மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தேமுதிக கழக பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். தளபதி 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 கேப்டனின் தளபதி 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 கேப்டனின் தளபதி தளபதி தேமுதிகவின் தளபதி கழகத்தின் போர்படை தளபதி எங்களின் பாச தளபதி இளைஞர்களின் எழுச்சி தளபதி செம்பேட்டு சிங்கம் எல்.கே.எஸ். நம்ம விட்டு தங்கம் எல்.கே.எஸ். அன்னியாரின் அன்பு தம்பி எல்.கே.எஸ். தலைவர் கேப்டனின் தளபதி எல்.கே.எஸ். தலைவர் கேப்டனின் தளபதி எல்.கே.எஸ். தளபதி 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 கேப்டனின் தளபதி 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 கேப்டனின் தளபதி தளபதி ஆற்றல் கொண்ட தளபதி கழக கொடியந்திய தளபதி முரசு சின்னத்தி தளபதி முரசு கொட்டி வரும் தளபதி முரசு கொட்டி வரும் தளபதி தமிழகம் போற்றும் தளபதி தமிழர்கள் அன்பில் தளபதி கேப்டனின் தளபதி தளபதி எல்.கே. சுதிசெங்கல் தளபதி கேப்டனின் தளபதி தளபதி எல்.கே. சுதிசெங்கல் தளபதி 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 எல்.கே.எஸ். 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 கேப்டனின் தளபதி எல்.கே.எஸ். தளபதி 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 கேப்டனின் தளபதி 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 கேப்டனின் தளபதி தளபதி கேப்டனின் ஆணையை தன் உயிராய் மதிக்கும் தளபதி உள்ளத்தில் உயர்ந்த உள்ளம் கொண்ட தளபதி
எந்நாடு வாழும் தளபதி. தமிழ் நெஞ்சங்கள் இல்லங்கள் தோறும் இதயமான தளபதி. மக்களுக்காக மக்கள் பணியாற்றும் தளபதி. மகளிர் போற்றும் அன்பு அண்ணன் LK சுதிசெங்கல் தளபதி. கேப்டனின் தளபதி LK சுதிசெங்கல் தளபதி. கேப்டனின் தளபதி LK சுதிசெங்கல் தளபதி. LKS தளபதி தளபதி LKS கேப்டனின் தளபதி LKS தளபதி தளபதி தளபதி. கேப்டனின் தளபதி தளபதி. தளபதி தளபதி தளபதி. கேப்டனின் தளபதி தளபதி. தேமுதிகவின் தளபதி. கடகத்தின் போர்படை தளபதி. எங்களின் பாச தளபதி. இளைஞர்களின் எழுச்சி தளபதி. செம்பேட்டு சிங்கம் LKS. நம்ம வீட்டு தங்கம் LKS. அந்நியாயம் நண்பு தம்பி LKS. தலைவர் கேப்டனின் தளபதி LKS. தலைவர் கேப்டனின் தளபதி LKS. தளபதி தளபதி தளபதி. கேப்டனின் தளபதி தளபதி. தளபதி தளபதி தளபதி. கேப்டனின் தளபதி தளபதி. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன். பிழைக்க வராமல் உழைக்க வந்த முதல் அரசியல் தலைவன். தான் பிறந்த தினத்தைய வறுமை ஒழிப்பு தினமாக்கிய தலைவன். தான் பிறந்த தினத்தைய வறுமை ஒழிப்பு தினமாக்கிய தலைவன். கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. இளைஞர்களுக்கு 1,00,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிய தலைவன். 1300 தையல் எந்திரங்களை வழங்கிய தலைவன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களும் 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கிய தலைவன். மகளிருக்கு தன் சொந்த பணத்தில் 50 லட்சங்கள் தந்து ஸ்ரீ சக்தி மகளிர் சுய உதவி குழு தொடங்கிய லட்சிய தலைவன். பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டம் மூலம் பெண் குழந்தைகள் வாழ்வு சிறக்க செய்த தலைவர். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பற்றி எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்துடன் யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லல் பாழும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. இம்மை மறுமை நன்மை பெறவே நல்லடியாரே விரைக. இம்மை மறுமை நன்மை பெறவே நல்லடியாரே விரைக. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. தீனின் வானில் ஒளி கூட்டும் திங்கள் ரமலான், தேகம் தீண்டும் சுகமான தென்றல் ரமலான். ஈமான் நெஞ்சில் பலமாக்கும் கடமை ரமலான், ஈமான் நெஞ்சில் பலமாக்கும் கடமை ரமலான். பூமான் நபியின் உம்மத்தின் புதையல் ரமலான். ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. இறையின் நினைவில் ஆன்மா இளைப்பாறிடும் அமலிது, இருளில் கிடக்கும் கல்வை இலங்கச் செய்திடும் அமலிது. இரவும் பகலும் இதுதானே பயிற்சியாக வேண்டும், இதை உணரும் இதயம் எப்போதும் ஏங்கி கேட்கும் மீண்டும். மதபேதமின்றிய யாரும் நோக்கல மகத்துவம் இருக்கிறது, இதிலே மருத்துவம் இருக்கிறது. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. மனிதனை புனிதம் செய்திடவே வந்த மாணவி பரிசல்லவா, இதன் மாண்பினை உணர்ந்திடும் ரூகில் கரிசனம் வரும் அல்லவா. பட்டினி போட்டு பார்ப்பதுதான் படைத்தவன்
நோக்கமல்ல. பட்டினி போட்டு பார்ப்பதுதான் படித்தவன் நோக்கமல்ல. நம் படித்தரம் உயர்த்திட வேண்டும், அதை தவிரவே வேறு அல்ல. அலையும் மனதினை கட்டுப்படுத்திடும் வழிகள் இருக்கிறது, அதில் விழிகள் திறக்கிறது. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. ரமலான் பிறையே வருக வருக, ரஹ்மான் அருளை தருக. ரமலான் யா ரமலான், ரமலான் யா ரமலான், மர்ஹப யா ரமலான், மர்ஹப யா ரமலான், மர்ஹப யா ரமலான், மர்ஹப யா ரமலான். அற்புதமான ரமலான், மனிதநேயம் வளர்க்கும் ரமலான். ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. தௌபா செய்து கைகள் உயர்த்தி கருணை கடலில் மூழ்கிடுவோம். தௌபா செய்து கைகள் உயர்த்தி கருணை கடலில் மூழ்கிடுவோம். பாவம் கழுவும் புனித மாதம், பண்பாய் நம்மை காத்திடுவோம். ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. பொற்கொடி போல் வானில் தோன்றும் பிறை காணலாம். இறையின் அருளாள் இருள் கலைந்து ஒளி காணலாம். பசி மூலம் பாடம் சொல்லி பரிவு தரும் ரமலான், தானம் செய்வது தர்மம் என கற்று தருமே ரமலான். ஏழை நெஞ்சம் சிரிக்கும் நேரம் இனிய ரமலான், அல்லாவின் அருள்மழை காண செய்யும் ரமலான். துவாவில் கலந்த கண்ணீர் நம் பாவம் கழுவிடுதே, அல்லாவின் வாசல் திறந்திடுதே. ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. தௌபா செய்து கைகள் உயர்த்து கருணை கடலில் மூழ்கிடுவோம். தௌபா செய்து கைகள் உயர்த்து கருணை கடலில் மூழ்கிடுவோம். பாவம் கழுவும் புனித மாதம், பண்பாய் நம்மை காத்திடுவோம். மாதமது மணித்துளியாய் கரைந்தே போகும். ரமலான் வருகையால் உள்ளமது நிறைந்தே போகும். ஈதனை தந்திடவே, சோதனை வென்றிடவே, மாதம் அதிலே மாணிக்கமாய் மாற்றி பெற்ற ரமலான். சேதம் இன்றி மனிதம் காக்க ஓத செய்த ரமலான், அருள் சுரக்க மலர் மணக்க உருவெடுத்த ரமலான். துவாவில் கலந்த கண்ணீர் நம் பாவம் கழுவிடுதே, அல்லாஹ்வின் வாசல் திறந்திடுதே. ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. தௌபா செய்து கைகள் உயர்த்தி கருணை கடலில் மூழ்கிடுவோம். தௌபா செய்து கைகள் உயர்த்தி கருணை கடலில் மூழ்கிடுவோம்.
பாவம் கழுவும் புனித மாதம் பண்பாய் நம்மை காத்திடுவோம். ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. இறைவனை காண வழி செய்யும் ரமலான், நோன்பு மூலம் நோய் தீர்க்கும் ரமலான், அற்புதமான ரமலான், மனிதநேயம் வளர்க்கும் ரமலான். ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. தௌபா செய்து கைகள் உயர்த்தி கருணை கடலில் மூழ்கிடுவோம். தௌபா செய்து கைகள் உயர்த்தி கருணை கடலில் மூழ்கிடுவோம். பாவம் கழுவும் புனித மாதம் பண்பாய் நம்மை காத்திடுவோம். ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. பொற்கொடி போல் வானில் தோன்றும் பிறை காணலாம். இறையின் அருளாள் இருள் களைந்து ஒளி காணலாம். பசி மூலம் பாடம் சொல்லி பரிவு தரும் ரமலான், தானம் செய்வது தர்மம் என கற்று தருமே ரமலான். ஏழை நெஞ்சம் சிரிக்கும் நேரம் இனிய ரமலான், அல்லாவின் அருள்மழை காண செய்யும் ரமலான். துவாவில் கலந்த கண்ணீர் நம் பாவம் கழுவிடுதே, அல்லாவின் வாசல் திறந்திடுதே. ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. தௌபா செய்து கைகள் உயர்த்து கருணை கடலில் மூழ்கிடுவோம். தௌபா செய்து கைகள் உயர்த்து கருணை கடலில் மூழ்கிடுவோம். பாவம் கழுவும் புனித மாதம் பண்பாய் நம்மை காத்திடுவோம். மாதமது மணித்துளியாய் கரைந்தே போகும். ரமலான் வருகையால் உள்ளமது நிறைந்தே போகும். ஈதனை தந்திடவே, சோதனை வென்றிடவே, மாதம் அதிலே மாணிக்கமாய் மாற்றி பெற்ற ரமலான். சேதம் இன்றி மனிதம் காக்க ஓத செய்த ரமலான், அருள் சுரக்க மலர் மணக்க உருவெடுத்த ரமலான். துவாவில் கலந்த கண்ணீர் நம் பாவம் கழுவிடுதே, அல்லாஹ்வின் வாசல் திறந்திடுதே. ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம் அல்லாஹ் அவனின் ஆசி மழையும் பொழிந்தது. தௌபா செய்து கைகள் உயர்த்தி கருணை கடலில் மூழ்கிடுவோம். தௌபா செய்து கைகள் உயர்த்தி கருணை கடலில் மூழ்கிடுவோம். பாவம் கழுவும் புனித மாதம் பண்பாய் நம்மை காத்திடுவோம். ரமலான் மாதம் வந்தது, நோன்பும் நன்மை தந்தது. அன்பின் உருவாம்
அல்லாஹ் அவனின் நாசி மழையும் பொழிந்தது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பற்றி எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்துடன் யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லல் பழும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பற்றி எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்துடன் யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா. கேப்டன் கேப்டன் அல்லவா, அவர் தந்த திட்டங்கள் இது வல்லவா.
இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாட்டை ஆளவும் இல்லை. அனைவருக்கும் என்னுடைய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். இன்னைக்கு உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு தேமுதிக சார்பில் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க பிறந்த ஊரு ஆம்பூர்ல. இன்னைக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பிறகு நான் பொது நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய தலைமை கழகத்தில் நாங்கள் நடத்தின இஃப்தார் நோம்புல முதல்ல நான் கலந்துக்கினேன். இன்னைக்கு ஆம்பூர்ல நம்முடைய ரம்ஜான் நோம்புல என்னை அழைத்த அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறது என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அதாவது இன்னும் இப்போ நாங்கள் தேமுதிக கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் இன்னும் எண்ணிக்கை ஒன்றும் முடியல. அதுக்கு பிறகு தான் எந்தெந்த தொகுதி என்று திமுக தலைமையும் எங்கள் தேமுதிக தலைமையும் பிறகு முடிவு பண்ணி எந்தெந்த தொகுதின்னு நாங்களே அறிவிப்போம். நாங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணிக்கு எப்படி சார் இருக்கும்? அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி 200 தொகுதி கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். இந்த முறை தேமுதிக நாங்கள் உள்ளே போனதுனால 200 தொகுதிக்கு மேலே அமோக வெற்றி பெறுவோம். நான் சொன்ன மாதிரி தான் அதிமுக கண்டிப்பாக இந்த வாட்டி வாஷ் அவுட் ஆகும். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமாம், அது தேர்தல் முடிவுதே தெரியும். நம்ம சொல்ல முடியாது. 2006 நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தமிழகத்தில் எங்களுக்கு இல்லாத பலம் வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் அது ஓட்டாக போடும்போது பார்க்கணும். அது நான் குடியாத்தில் போட்டிடும் போது நீங்களே உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு அன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு நான் வாங்கினேன். பட் அது கூட்டணி அப்படி வரும்போது தான் அந்த பெரிய வெற்றி கிடைக்கும். அது நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் பார்ப்போம் உங்களையே. நன்றி, வணக்கம்.